ரெட்ரோ. சின்ன வயசுல இருந்தே வன்முறையிலேயே வாழுற ஒரு பையன் வளர்ந்த பிறகு, அவனுக்கு முதல் முறையா காதல் வருது. அதுவரைக்கும் தன் வாழ்க்கையில அவன் சிரிச்சதே கிடையாது. இப்பவும் அவன் சிரிக்கிறது கிடையாது. ஆனா அவன் காதலி அவன சிரிக்க சொல்றா. இந்த வன்முறைய விட்டு வெளியில வந்து ஒரு புத்தர் வாழ்க்கை வாழ சொல்றா. இந்த பையனும் அதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றான். ஆனா அவன் வளர்ந்த சூழல் அவன விடமாட்டேங்குது. ஒரு கட்டத்துல அவன் இந்த வன்முறைய விட்டுட்டு வெளில வரான். ஆனா அவன் மறுபடியும் அதே வன்முறைக்குள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. தான் காதலன் புத்தர் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஆசைப்படுறா. ஆனா உன் காதலன் புத்தர் கிடையாது. அவன் கிருஷ்ணர் மாதிரி. அவன் கம்சனை அழிக்கிறதுக்காக கண்டிப்பா வன்முறையில ஈடுபட்டு தான் ஆகணுங்கிற கட்டாயத்துல இருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் சொல்லுது. இப்படி வயலன்ட்டா இவ்ளோ வன்முறையில ஈடுபடுற அந்த கதாநாயகன் சின்ன வயசுல இருந்து சிரிச்சதே கிடையாது. ஆனா ஒரு கட்டத்துல அவனுக்கு சிரிப்பு வருது. ஆனா அந்த சிரிப்பு அவனோட முடிஞ்சிராம ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட்டத்தையே அவன் சிரிக்க வைக்கணும்னு பார்க்குறான். ஆனா தான் காதலன் எப்பவுமே புத்தனாவே இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் காதலி ஆசைப்படுறா. அவன் காதலியோட ஆசை நிறைவேறி இவன் வயலன்ஸ விட்டு வெளியில வந்தானா? இல்ல இவன் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாரையும் சிரிக்க வச்சானா? அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. தம்மம் அப்படிங்கிற ஒருத்தரோட தர்மத்த பத்தி பேசுற இந்த கதையில சின்ன வயசுலேருந்து சிரிக்காமயே இருந்த இந்த ஹீரோ எப்போ சிரிச்சான்? அப்படி அவன் சிரிச்சான் அப்படின்னா, அந்த சிரிப்போட பர்ப்பஸ் என்ன? தம்மம் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு, காதல், நகைப்பு, போர் அப்படின்னு லவ், லாஃப்டர் அண்ட் வார் அப்படின்னு 3ஆ இந்த படத்த பிரிச்சு பாட்டா தான் நமக்கு குடுக்குறாங்க. இந்த படத்துல சூர்யாவ த ஒன் அப்படின்னு சொல்றாங்க. அவன் தான் த சோசன் ஒன். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவன். இவன் எதுக்காக தேர்ந்தெடுக்கப்படுறான்? இவனோட நோக்கம் நிறைவேறுச்சா இல்லையா? அப்படிங்கிறத இந்த படத்துல ரொம்ப கமர்ஷியலா, ரொம்ப ஆக்ஷன் பேக்டா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட கதைய நான் சொல்றேன். தொடர்ந்து பாருங்க. இது எக்ஸ்பிளைன் தமிழ். தூத்துக்குடியில திலகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரவுடி இருக்கான். இந்த ரவுடிக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது. ஆனா குழந்தையே இல்ல. அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி நைட்டு குழந்தை பொறக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சாமியார் கிட்ட குறி கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் இங்க இருக்கிறது தெரியாம, இவங்களோட வாட்ச்மேன் ஒருத்தர் இருக்காரு. அந்த வாட்ச்மேன இவனோட எதிரியா இருக்கிற எதிரி கும்பல் வந்து வெட்டி கொன்னுடுது. இது தெரிஞ்சு திலகனும் அவர் ஒய்ஃபும் போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த வாட்ச்மேனோட குழந்தை மட்டும் அங்க தனியா நின்னுட்டு இருக்கு. திலகனோட ஒய்ஃப் நமக்கு தான் குழந்தை இல்லல்ல, இந்த குழந்தைய நம்ம வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய எடுத்துக்கிறாங்க. ஆனா திலகனுக்கு அது பிடிக்கல. தராதரம் வேணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவரோட ஒய்ஃப் ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி அவரு ஒத்துக்கிறாரு. கிருஷ்ண ஜெயந்திங்கிறதுனால அந்த குழந்தை கிருஷ்ணர் வேஷம் போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பிறப்பிலேயே அந்த குழந்தையோட வயத்துல ஒரு முருகரோட வேல் மச்சம் இருக்கு. அந்த பூசாரியும், "இந்த குழந்தை உங்களுக்கு கிடைச்ச லக்கு. கிருஷ்ண ஜெயந்தி அதுவுமா கிடைச்சிருக்கு. அதுவும் வயித்துல வேல் மச்சத்தோட இருக்கு. அதனால இந்த குழந்தைக்கு பாரிவேலன்னு பேர் வச்சு வளங்க" அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த அம்மா அந்த குழந்தைய பாசமா தான் வளர்க்குறாங்க. ஆனா அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த குழந்தை வளர வளர அந்த குழந்தை சிரிக்கவே மாட்டேங்குது. "எனக்கு சிரிப்பு வரலம்மா, எனக்கு சிரிப்பு வரலம்மான்னே" அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா திலகன் இவன சொந்த பையனாலாம் பார்க்க மாட்டேங்கிறாரு. அவருக்கு இவன உண்மையா புடிக்கல. இந்த பையன் ஸ்கூல்ல படிக்கும்போதே ரொம்ப வயலன்ட்டா வளர்றான். எல்லாரையும் போட்டு அடிக்கிறான். இது தெரிஞ்ச அவங்க அம்மா, அவனுக்கு புடிச்ச விஷயத்த அவனுக்கு குடுக்கணும்னு சொல்லிட்டு, அவனுக்கு கராத்தே எல்லாம் கத்துக் குடுக்குறாங்க. இவன் சின்ன வயசுலயே நல்லா சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. ஆனா அவங்க சாகறதுக்கு முன்னாடி, "நீங்க என் சொந்த பையன் கிடையாதுன்றத" அந்த பையன்கிட்ட சொல்லிடுறாங்க. அதனால தான் உங்க அப்பா எப்பவுமே உன் மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு. ஆனா அதுக்காக நீ உன் அப்பாவ விட்றாதப்பா. உன் அப்பாவ நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு செத்து போயிடுறாங்க. இவங்க அம்மாவோட அஸ்திய காசில கரைக்கிறதுக்காக, காசில வச்சு அவங்களுக்கு இறுதி சடங்கு நடத்திட்டு இருக்காங்க. அப்ப இவன் உம்முன்னு சிரிக்காம, அழாம உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப திடீர்னு பக்கத்துல இருக்க ஒரு குட்டி பொண்ணு ஓடி வந்து, "நீ ஏன் இப்படி உம்முன்னு உட்கார்ந்துட்டுருக்க? பரவால்ல. ஆனா நீ அழாம இருக்கியே, அதுவே பெரிய விஷயம். பாரு எங்க அப்பா கூட இறந்துட்டாரு. நான் கூட அழல." ஏன்னா அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க, "நான் செத்ததுக்கு அப்புறம் நீ அழக்கூடாது. சந்தோஷமா தான் இருக்கணும்னு" சொல்லுவாங்க. அவங்க பேச்ச நீ காப்பாத்துற பாத்தியா? நீ நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. அதுக்கு அவன், "நான் வேணும்னேலாம் அழாம இல்ல. எனக்கு சிரிப்பு வராது. எனக்கு அழுகையும் வராது. எனக்கு சுத்தமா சிரிப்பு வராது" அப்படின்னு சொல்றான். அதுக்கு இந்த பொண்ணு, "நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருப்பப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போயிடுறா. அந்த பொண்ணு அப்படி சொல்றது இவனுக்கு இவங்க அம்மா சொல்ற மாதிரியே இருக்கு. இப்ப கூட இவன இங்கேயே தொலைச்சுட்டு போயிடலான்னு தான் அவங்க அப்பா நெனைக்கிறாரு. ஆனா அந்த சாமியாரு, "நீ எங்க தொலைச்சாலும் அவன் திரும்ப உன்கிட்ட தான் வருவான். அவன் உன் கூட இருக்கான்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் நிறைவேறணும்" அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு இவங்க அவங்க ஊருக்கு ட்ரெயின்ல போயிட்டுருக்காங்க. அப்ப திடீர்னு இந்த திலகன கொல்றதுக்கு எதிரி கும்பல் ட்ரெயின்குள்ள வந்துருது. இவரு தூங்கிட்டு இருக்க நேரத்துல இவர கொல்ல பார்க்குறாங்க. ஆனா திடீர்னு அங்க பாரி வந்து எல்லாரையும் அடிச்சு சண்ட போடுறான். இவன் சின்ன பையனா தான் இருக்கான். ஆனா எல்லாரையும் செம்மையா போட்டு அடிக்கிறான். இது எல்லாத்தையும் திலகன் நின்னு வேடிக்கை பார்த்துட்டே இருக்கான். கடைசியில பாரி அவங்கள அடிச்சு பிளாட்ஃபார்ம்ல இருந்து கீழ தள்ளிடுறான். அப்ப திலகன், "ட்ரெயின் கிளம்பப்போது உள்ள வாடா மவனே" அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையா அந்த பையன தான் மவன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இதுல அந்த பையனும் உள்ள வந்து அவங்க அப்பாவ கட்டி பிடிச்சுக்கிறான். ஆனா அவனுக்கு இன்னும் சிரிப்புலாம் வரல. இப்படியே போகுது. இந்த பையன ஒரு அடியாள் மாதிரி அவர் வளர்க்க ஆரம்பிச்சுடுறாரு. மகன்னு சொல்லி தான் வளர்க்குறாரு. ஆனா அடியாளா தான் நடத்துறாரு. இவனும் அவங்க அப்பாக்காக அடிதடி, வெட்டு குத்துன்னு எல்லாமே பண்ணி ஒரு பெரிய கேங்ஸ்டர் மாதிரி ஆயிடுறான். இப்ப இவன் பெரிய பையனா இருக்கான். அதாவது சூர்யாவா மாறிடுறான். இப்போ இவன் திடீர்னு அவன் இதுவரைக்கும் அடிச்சவங்க, அவனோட அடியாளுங்க, அவனோட துரோகிங்க எல்லாரையும் உட்கார வச்சு, "இங்க பாருங்க, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன்.
எனக்கு வந்து ருக்மணி அப்படிங்கிற ஒரு பொண்ண புடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் எவனும் என் பேச்சுக்கு வரக்கூடாது. நான் அந்த ஊர விட்டே போப்போறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாம நான் இல்லங்கிற தைரியத்துல எங்க அப்பாவ தொடுற வேலைலாம் வச்சுக்காதீங்க. அப்புறம் நான் திரும்ப வருவேன் அப்படின்னும் சொல்லி மிரட்டுறான். இந்த டைம்லலாம் இவங்க அப்பா திலகன் இன்னும் ஒரு கல்யாணம் பண்ணி, அவருக்கு இன்னும் ஒரு குழந்தை பொறந்திருக்கு. அது ஒரு பையன், ஒரு சின்ன பையன். அங்க இருக்க கேங்ஸ்டர் கூட்டத்துல இருக்க ஒருத்தன், "சரிப்பா உன் ஆள் பேர் ருக்மணின்னு சொல்ட்ட. நீங்க எப்படி லவ் வந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம கட் பண்ணிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. அது என்னன்னா, பெரிய ரவுடியா, கேங்ஸ்டரா இருக்க நம்ம பாரிவேலன், அவன் தம்பிய கூட்டிக்கிட்டு ஒரு வெட்னரி கிளினிக்கு போறான். அங்க தான் ஹீரோயின் ருக்மணி இருக்காங்க. ருக்மணி ஒரு வெட்னரி டாக்டரா இருக்காங்க. அப்போ அவங்க நாய்க்குட்டிய கொஞ்சிட்டு இருக்காங்க. "இந்த நாய யாரு அதட்டுறது? அதனால தான் இது பயந்து போயிருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது, அந்த குட்டி தம்பி, "எங்க அண்ணன் ஒருத்தன் இருக்கான். அவன் தான் சும்மா சும்மா யார அதட்டிக்கிட்டே இருப்பான், மிரட்டுவான்." அப்படின்னு சொன்ன உடனே, "உன் அண்ணன கூட்டின்னு வா." அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லுது. பாரிவேலனும் அங்கருந்து வராரு. இந்த பொண்ணு சூர்யாவ பாக்குது. பார்த்து அவர் கையில நாய்க்குட்டிய குடுத்து, "உங்க நாய் தானே, இதுகிட்ட பாசமா பேசுங்க. இதுவும் குழந்தை மாதிரி தான்." அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறா. ஆனா சூர்யா நாய்க்குட்டிய தூக்குனோனே நாய் அவர் மேல உச்ச அடிச்சிடுது. உடனே சூர்யா அவர் சட்டைய கழட்டுறாரு. அப்போ சூர்யாவோட வயித்துல இருக்க அந்த வேல் மச்சத்த ருக்மணி பாத்துடுறா. அவங்க அம்மா திதி அப்போ சட்டை இல்லாம உட்கார்ந்துட்டு இருந்த பாரிய பார்த்த ருக்மணி, இப்ப திடீர்னு சூர்யாவ பார்த்து, "நீ இன்னும் சிரிக்க பழகலையா பாரி?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. உடனே சூர்யாவும் ஞாபகம் வந்துருது. "ருக்மணியா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. பார்த்த உடனே காதல் வந்துடுது. ஏன்னா 13 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன வயசுல இவங்க அம்மா இறந்தபோது, அந்த குட்டி பொண்ணா அப்ப ருக்மணி வந்து பக்கத்துல இவன்கிட்ட பேசினா இல்லையா? "நீ சிரிச்சா அழகா இருப்ப பாரி" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ருக்மணியோட அம்மாவும் இறந்திருப்பாங்க. ஆனா ருக்மணியோட அப்பா குடிச்சிட்டு படுத்துட்டு இருப்பாரு. அதனால கொல்லி வைக்கிறதுக்கு ஒரு ஆம்பள வேணும்னு சொல்லிட்டு, அங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்த குட்டி பாரிய கூப்பிட்டு கொல்லி வைக்க சொல்லுவாங்க. ஆனா பாரி ருக்மணி கையிலேயே அந்த கொல்லி கட்டைய புடிச்சு, பாரியும் ருக்மணியும் சேர்ந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ருக்மணி போய் பாரி பக்கத்துல உட்கார்ந்து, "நீ சிரிச்சா அழகா இருப்ப பாரி" அப்படின்னு சொல்லி பேசியிருப்பா. இப்போ பாரிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கும். பாரிக்கும் ருக்மணிக்கும் கல்யாணம். இந்த கல்யாணத்துக்கு பாரி அவங்க அப்பாவையும், அவங்களோட அடியாளுங்களையும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான். ஏன்னா ருக்மணி, "இதுக்கப்புறம் நீ அவங்க கூட சேரக்கூடாது. இந்த சண்டைலாம் உனக்கு வேண்டாம்." அப்படின்னு சொல்லியிருப்பா. இந்த கல்யாண வேலை ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இதே சமயத்துல சவுத் ஆப்பிரிக்கால ஒரு விஷயம் நடக்கும். சவுத் ஆப்பிரிக்கால போர் நடந்துட்டு இருக்கிற அந்த சமயத்துல, தங்க மீன் அப்படின்னு சொல்ற கேரளால இருந்து கொள்ளையடிச்சு கொண்டு வரப்பட்ட நகைகள் எல்லாமே சவுத் ஆப்பிரிக்கால ஸ்மக்லிங் பண்றதுக்காக கொண்டு வருவாங்க. ஆனா, அதுக்குள்ள இருக்கிற நகை காணாம போயிருக்கும். இது கவர்ன்மெண்ட் இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால, இப்போ அந்த தங்க மீன் எங்க இருக்கு அப்படின்னு சவுத் ஆப்பிரிக்கன் கேங்ஸ்டர்ஸும் சரி, இந்தியால இருந்து அத ஸ்மகிள் பண்ணி அனுப்பிச்சவங்களும் சரி புலம்பிட்டு இருப்பாங்க. இந்தியால இருந்து அத அனுப்பிச்சது வேற யாரும் இல்ல, சூர்யாவோட அப்பா திலகன் தான். அந்த தங்க மீன பத்திரமா ஸ்மகிள் பண்ண வேண்டியது திலகனோட கட்டாயம் தான். ஆனா, இந்தியால இருந்து தங்க மீன் அங்க போகவே இல்ல. அத யாரோ நடுவுல திருடிட்டு இருக்காங்க. இப்போ இங்க சூர்யாவுக்கு கல்யாணம் நடக்கும்போது, இங்க சூர்யாவோட அப்பா அடியாருங்கள கூட்டிட்டு வந்துடுறாரு. "எதுக்கு உங்க அப்பாவ வர சொன்ன? நான் தான் இந்த பஞ்சாயத்து இதெல்லாம் வேணான்னு சொன்னனே" அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி கேட்கும்போது, "நான் வேணான்னு தான் சொன்னேன். ஆனா அவங்களே வந்துட்டாங்க" அப்படின்னு சொல்றாரு. இந்த கல்யாணத்துல தான் கனிமா பாட்டு வருது. இங்க ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு சிங்கிள் ஷாட்டாவே இது மொத்த சீனும் நடக்குது. இந்த மொத்த கல்யாண செட்டப்பும் நமக்கு ஒரே ஷாட்ல தான் காட்டுறாங்க. இதுல என்ன நடக்குதுன்னா, ஒரு பக்கம் ஆட்டம், பாட்டம்ன்ட்டு கல்யாணத்துக்கு வந்தவங்கலாம் பாட்டு பாடிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் சூர்யாவோட அப்பா சூர்யாவ தனியா கூப்ட்டு, "தங்க மீன் எங்க? அது சவுத் ஆப்பிரிக்கா போலயாமே" அப்படின்னு சொல்லிட்டு, பாரியோட அப்பா பாரிகிட்ட கேட்கும்போது, "பாரி தங்க மீன் என்கிட்ட தான் இருக்கு. நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். நீ இதுவரைக்கும் பண்ண தப்பு எல்லாத்துக்கும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த தப்ப நான் உன்ன பண்ண விட மாட்டேன்ப்பா" அப்படின்னு சூர்யா சொல்றாரு. கோவப்பட்டு திலகன் சூர்யாவ அடிச்சிடுறாரு. "இப்ப நீ தங்க மீன் எங்க இருக்குன்னு சொல்லலன்னா, நான் வந்து ருக்மணிய கொன்னுடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. இவரும் கையில அருவாள் எடுத்துக்கிட்டு ருக்மணிய கொல்றதுக்கு போறாரு. அவரு கையில அருவாள் எடுத்துட்டு போயிட்டு ருக்மணி கூடயே அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு திடீர்னு அருவாள் எடுத்து ருக்மணிய வெட்ட போறாரு. அப்ப பாரி குறுக்க வந்து அதே அருவாள புடுங்கி திலகனோட கைய வெட்டிர்றாரு. இப்ப போலீஸ் புடிச்சுட்டு போயிடுது. இன்னொரு பக்கம் ருக்மணி சோகமாயிடுறாங்க. ருக்மணியோட அப்பா, "இதுக்கு தான் நான் சொன்னேன். இந்த பையன் எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டான். அவனுக்கு அடிதடி அவன் ரத்தத்தோட ஊறி போச்சு. ஆனா இப்போ நீ என் பொண்ண ஏமாத்திட்டல்ல. போ! இனிமேலாவது என் பொண்ணு நிம்மதியா இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணியோட அப்பா அழ ஆரம்பிச்சிடுறாரு. ருக்மணி எதுவுமே பேசாம உடைஞ்சு உட்கார்ந்துடுறா. ஒரு பக்கம் பாரி ஜெயில்ல இருக்க, இன்னொரு பக்கம் திலகன் ஒரு அரசியல்வாதிய போய் பார்க்குறாரு. பிரகாஷ் ராஜ பார்க்குறாரு. பிரகாஷ் ராஜ் கிட்ட தான் திலகன் இவ்ளோ வருஷமா அடியாளா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. பிரகாஷ் ராஜ், "அந்த தங்க மீன மட்டும் நீ கண்டுபிடிக்கலன்னா, கண்டிப்பா வந்துட்டு உனக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுது" அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா, அது கவர்ன்மெண்ட் இன்வால்வ் ஆயிருக்கிற ஒரு விஷயம். இந்த தங்க மீன் ரொம்ப முக்கியம். அது எங்க இருக்குன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்றாரு. பாரி கிட்ட இருந்து எப்படியாவது உண்மைய வர வைங்கன்னு சொல்றாரு. ஒரு பக்கம் பாரிய ஜெயில்ல போட்டு அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. ஆனா பாரி, "நான் யாரையும் அடிக்க மாட்டேன். நான் வந்துட்டு புத்தர் மாதிரி இருக்கணும்னு" சொல்லிட்டு சண்டையே போடாம இருக்காரு. ருக்மணி கோச்சுக்கிட்டா, கல்யாணம் நின்னுருச்சு இல்லையா? அதனால பாரி திருமண வன்முறைக்குள்ள போகக்கூடாதுன்னு இருக்காரு. அவர போட்டு அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, அவர ரொம்ப காயப்படுத்துறாங்க. அவரு எல்லா அடியையும் பொறுத்துக்கிட்டு அமைதியாவே இருக்காரு. ஆனா ஒரு கட்டத்தில ருக்மணிய பத்தி தப்பா பேசிடுறாங்க. அத பாரியால ஜீரணிச்சுக்க முடியல. அப்ப திரும்ப அடிக்க ஆரம்பிச்சுடுறாரு.
ஒரு கட்டத்துல பாரி ஜெயில்லயே கெத்தா ஆயிடுறாரு. எல்லாரும் இப்ப பாரி பேச்ச கேட்கிற மாரி ஆயிடுது ஜெயில்ல. ஏன்னா, அவரு "நீங்க என்ன அடிச்சீங்கன்னா, நானே சூசைட் பண்ணிட்டு செத்துருவேன்" அப்டின்னுறாரு. பாரி செத்துட்டா தங்கமீன் எங்க இருக்குங்கிற உண்ம தெரியாம, திலகன் கண்டிப்பா ஜெயில்ல இருக்கிற போலீஸையும், அங்க இருக்கிற அடியாளுங்களையும் கொன்றுவாரு. அதுக்கு பயந்துகிட்டே அவங்க எல்லாரும் பாரிய பத்திரமா பாத்துக்கிறாங்க. இப்ப 5 வருஷம் ஆவுது. பாரி 5 வருஷமா ஜெயில்லயே தான் இருக்காரு. அவருக்கு ஜெயில்ல இருந்து தப்பிச்சு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஆனாலும் அவர் தப்பிச்சு போக மாட்டேங்கிறாரு. "எனக்கு இப்ப வந்து சுதந்திரம் வேணாம். எனக்கு என் ருக்மணி எங்க இருக்கான்னு தெரியணும். எனக்கு என் ருக்மணி தான் வேணும்" அப்படின்னு சொல்றாரு. 5 வருஷத்துக்கு அப்புறமா ருக்மணி அந்தமான் பக்கம் இருக்கிறதா பாரியோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்து விசாரிச்சுட்டு சொல்றாங்க. அப்ப பாரி அங்க இருக்க ஒரு போலீஸ புடிச்சு, "எனக்கு இங்கேருந்து தப்பிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்கிறாரு. பாரி ஜெயில்ல நல்லா சண்டை போடுறத பார்த்துட்டு, ஒரு வெளிநாட்டு கும்பல் இந்த மாரி சண்டை போடுற ஆளுங்க எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு பாரிய ரூ. 10,00,000 குடுத்து வாங்கிக்கிறாங்க. அவங்க ஹெல்ப்போட தான் பாரி ஜெயில்லேருந்து தப்பிக்கிறாரு. இப்ப ஜெயில்லேருந்து தப்பிச்சு வந்த உடனே பாரி கிட்ட உன்ன ரூ. 10,00,000 குடுத்து வாங்கியிருக்கோம். உண்மையாவே உன்னால சண்டை போட முடியுமான்னு செக் பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த வெளிநாட்டு கும்பல் கொஞ்சம் அடியாளுங்கள விட்டு பாரிய அடிக்க வைக்கிறாங்க. ஆனா பாரி அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு, அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயி ஓடி போயிடுறாரு. பாரி ருக்மணிய தேடி போறாரு. பாரிய ரூ. 10,00,000 குடுத்து வாங்குனவங்கள ஏமாத்திட்டு போறாரு. இந்த சமயத்துல தான் நமக்கு ஜெயராம காட்டுறாங்க. ஜெயராம் ஒரு சிரிப்பு டாக்டர். மக்கள சிரிக்க வச்சு அவங்க நோய குணப்படுத்திருவேன் அப்படின்னு சொல்றாரு. பாரியும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் ஜெயராமையும் கடத்திக்கிட்டு அங்கருந்து போயிடுறாங்க. ஒரு வாட்டி பாரி ஜெயில்ல இருக்கும்போது, ஜெயராம் அங்க வந்து பாரிய சிரிக்க சொல்றாரு. ஆனா, ஜெயராம் சொல்ற ஜோக் எதுக்குமே பாரி சிரிக்க மாட்றாரு. அப்பவே பாரி ஜெயராமோட விசிட்டிங் கார்ட வாங்கி வச்சுக்கிறாரு. இப்போ அந்தமான் போகும்போது பாரி ஜெயராம கடத்திட்டு போயிடுறாரு. இந்த மாதிரி நான் வந்து இனிமே சிரிப்பு டாக்டரா இருக்க போறேன். நீ கம்பவுண்டரா இருக்க போற அப்படின்ட்டு பாரி ஜெயராம் கிட்ட சொல்றாரு. பாரி தன்ன பத்தியும், ருக்மணிய பத்தியும் எல்லா விஷயத்தையும் ஜெயராம் கிட்ட சொல்லிட்டு, இதனால தான் நான் அந்தமான் போறேன். நான் வந்து வன்முறைய விட்டுட்டேன். இனிமே நான் வந்து சிரிப்பு டாக்டரா இருக்க போறேன். நான் வந்து என் ருக்மணி கிட்ட நான் ஜெயில்லருந்து ரிலீஸ் ஆயிட்டேன். நான் சிரிப்பு டாக்டரா இருக்கேன். மக்கள சிரிக்க வைக்கிறேன். நீ என் கம்பவுண்டர். இப்படி சொல்லி தான் நான் அங்க போயிட்டு அறிமுகப்படுத்திக்க போறேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன தூக்கிட்டு போயிடுறாரு. நீ மட்டும் அப்படி ஹெல்ப் பண்ணனா, உன் குடும்பத்த போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டி கூட்டு போயிடுறாரு. இந்த 5 வருஷத்துல திலகன் ஒரு பக்கம் எப்படியாவது தங்கமீன கண்டுபிடிக்கணும். பாரிய பேச வைக்க ஃபர்ஸ்ட் நாம ருக்மணிய கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ருக்மணி அவங்க ஆளுங்கள வச்சு எல்லா பக்கமும் தேடியும் ருக்மணி இருக்கிற இடம் தெரியல. ஆனா பாரியோட ஃப்ரெண்ட்ஸ் ருக்மணி அந்தமான்ல தான் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு, பாரிய இப்ப ஜெயில்லருந்து ரிலீஸ் பண்ணி கூட்டு போயிட்டானுங்க. அதாவது ஜெயில்ல இருந்து எஸ்கேப் பண்ணி கூட்டு போயிட்டானுங்க. இப்ப திலகனுக்கு பாரி இந்த மாதிரி ஜெயில்ல இருந்து தப்பிச்சு அந்தமான் போறான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பா அவன் ருக்மணிய தேடி தான் போவான்னு சொல்லிட்டு திலகனும் கிளம்புறாரு. திலகன் இந்த சமயத்துல தான் தானோஸ் மாதிரி பாரி அவனோட ஒரு கைய வெட்டிட்டான் இல்லையா? அதனால அந்த ஒரு கைக்கு ஆர்டிபிஷியலா ஒரு கைய ஒட்டி வச்சிருக்காரு. ப்ராஸ்தட்டிக்ல ஒரு கை. தானோஸ் மாதிரி ஒரு இரும்பு கை. எப்பவுமே அவரு பாரிய தான் இரும்பு கை, இரும்பு கைன்னு கூப்பிடுவாரு. ஏன்னா, தன்னுடைய கை மாதிரி பாரி, என் புள்ள வந்து எனக்காக சண்டை போடுவான்னு அவன அடியாள் மாரி வச்சிருந்தாரு. இப்போ உண்மையாவே அவரோட ஒரு கை இரும்பு கையா மாறிடுச்சு. இப்போ இந்த கதை நடக்கிற காலகட்டம் 1993. இப்பதான் பாரி அந்தமானுக்கு போறாரு. அந்தமானுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஜனங்களலாம் பார்க்குறாரு. இப்பதான் இவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இவரு அந்தமானுக்கு போனா, இவரு அங்க போயிட்டு கால் எடுத்து தன்ன மண்ணுல வைக்கும்போதே இவருக்கு உடம்பெல்லாம் சிலுத்துருது. எனக்கு ருக்மணி இங்க தான் இருக்கா? எனக்கு தெரியுது. என் உடம்பு சிலுக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அந்தமான பத்தி அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இவங்க போறது அந்தமான்ல கருந்தீவு அப்படிங்கிற ஒரு தீவுக்கு. அந்த தீவுல பல ஜனங்க அடிமைகளா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த தீவுல லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான். அவன் தான் நாசர். அவன் தான் இந்த தீவுக்கு அரசன். அவனோட பையன் தான் ஜூனியர் லார்ட். அவன் பேரு மைக்கேல் மிராசு. இந்த லார்டும், ஜூனியர் லார்டும் சேர்ந்து தான் அங்க இருக்கிற மக்கள அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜூனியர் லார்ட் அங்க ஒரு சின்ன கல்ட் மாரி ஒரு குரூப்ப நடத்திட்டு இருக்கான். அதுல ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு கும்பலும், பிளாக் கலர் ட்ரெஸ் போட்ட இந்த அடிமை வீரர்களும் இருப்பாங்க. இவங்களுக்குள்ள சண்டை போட வச்சு, இந்த சண்டையில யாரு தோக்குறாங்களோ, அவங்கள்ல ரொம்ப வீக்கான ஒருத்தர இந்த லார்டு கொன்னுடுவான். அதுக்கு வேடிக்கை பார்க்கறதுக்காக வெள்ளைக்காரங்க கிட்ட இருந்து பணமும் வாங்குவான். இத ஒரு என்டர்டெயின்மென்ட் மாதிரி இந்த கல்ட் ஃபைட்ட அவன் நடத்திட்டு இருக்கான். இப்போ அந்த இடத்துல அந்த அடிமைகளா வாழ்ற மக்கள் எல்லாரையும் ஒரு இடத்துல உட்கார வச்சு தான், இவங்க நான் ஜோக் சொல்ல போறேன். நாங்க சிரிப்பு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க எல்லாரையும் உட்கார வச்சு, இந்த லார்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு, இந்த மாதிரி ஜோக் சொல்ல பார்க்குறாங்க. ஆனா சூர்யாவுக்கு உண்மையாவே அந்த வித்த தெரியல. அவருக்கு ஜோக் சொல்றது வரல. அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஜெயராம கூப்பிட்டு அவரையே பண்ண வைக்கிறாரு. என் கம்பவுண்டர் பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஜனங்க யாருமே சிரிக்க மாட்றாங்க. அப்பதான் ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த ஊர் ஜனங்க யாருமே சிரிக்க மாட்டாங்க. எல்லாருமே அதிகாரத்துக்கு பயந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க எல்லார் முகத்திலயும் ஒரு மாதிரி பயமும், சோகமும் மட்டும் தான் இருக்கு. யார் முகத்திலயும் சிரிப்பு இல்ல.
இப்பதான் அந்த இடத்துக்கு இந்த மாதிரி ஜோக் சொல்ல சிரிப்பு டாக்டர் வந்திருக்காங்க. ஆஹா கிளினிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருக்காங்க. ஆஹா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்த பார்க்கறதுக்கு ருக்மணி வராங்க. ருக்மணிய 5 வருஷம் கழிச்சு இப்பதான் சூர்யா பார்க்குறாரு. ருக்மணி அங்க வந்து உட்கார்ந்த உடனே சூர்யாவ பார்த்துட்டு ருக்மணியும் ஷாக் ஆயிடுறாங்க. உடனே ருக்மணி அங்கருந்து எழுந்து போயிடுறாங்க. சூர்யா ருக்மணி பின்னாடியே போறாரு. பார்த்தா ருக்மணி அந்த இடத்துல ஒரு வெட்டனரி கிளினிக் வச்சிருக்காங்க. ருக்மணி கிட்ட போயிட்டு இந்த மாரி நான் திருந்திட்டேன் ருக்கு. என்ன வந்து நல்ல நடத்தையினால ஜெயில்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் இப்போ வந்து ஒரு சிரிப்பு டாக்டரா இருக்கேன். ஜனங்கள சிரிக்க வச்சுட்டு இருக்கேன். என்ன நம்பு ருக்கு அப்படிங்கிறாரு. அதுக்கு ருக்மணி, "நீ என்ன ஏமாத்துன மாரி இந்த ஜனங்களையும் ஏமாத்திடாத. முடிஞ்சா அவங்கள சிரிக்க வை" அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா உண்மையா சூர்யா ஜெயில்லேருந்து ரிலீஸ் ஆகுறதா தான் நம்பிட்டு இருக்காங்க. இப்படியே போகுது. இப்பதான் ஒரு நாளு, இந்த மாதிரி சமயத்துல தான் திலகன் சூர்யாவ தேடி அந்தமானுக்கு வர பார்க்குறான். ஆனா, இங்க அந்தமான்ல ஜெயில்ல இருந்து சூர்யாவ காப்பாத்துனாங்க இல்லையா ஒரு குரூப். இந்த மாரி ரூ. 10,00,000 குடுத்து உன்ன சண்ட போட வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குரூப் இதே அந்தமான்ல தான் இருக்கு. பார்த்தா அந்த குரூப் வேற யாரும் இல்ல. இங்க லார்ட், ஜூனியர் லார்ட்ன்னு இருக்கானுங்க இல்லையா? சர்வாதிகாரம் பண்ணிக்கிட்டு. இந்த ஜூனியர் லார்டோட ஆளுங்க தான் அந்த ரூ. 10,00,000 குடுத்து வாங்குனது. சூர்யாவ அவங்க ரூ. 10,00,000 குடுத்து வாங்குனதே, இந்த கல்ட் குரூப் சண்டையில சேர்க்கறதுக்காக தான். பார்த்தா இதே ஆளுங்க இங்க இருக்கானுங்க. சூர்யாவ சிரிப்பு டாக்டரா பார்த்துடுறானுங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு, இவன் தான் அவன் நம்ம ஜெயில்ல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்தவன். இங்க வந்துட்டு சும்மா நடிக்கிறான். ஏன் இத பண்றான்? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி சூர்யாவ ரூ. 10,00,000 குடுத்து ஒரு கும்பல் வெளியில கொண்டு வந்துச்சு ஜெயில்ல இருந்து அப்படிங்கிறது திலகனுக்கு தெரிஞ்சு, ஆல்ரெடி அவர் அந்த கும்பல் கிட்ட பேசியிருப்பாரு. அப்போ இந்த மாதிரி சூர்யாவ நீங்க யாரு முதல்ல பார்த்தாலும் எங்களுக்கு சொல்லிடுங்க. ஏன்னா எனக்கு அவன் உயிரோட வேணும். உங்களுக்கு சூர்யாவால ரூ. 10,00,000 தான் லாஸு. ஆனா எனக்கு சூர்யாவால தங்க மீன் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு டீல் இருக்கும். திலகனுக்கும் இந்த ரூ. 10,00,000 கேங்குக்கும். அதாவது ஜூனியர் லார்டோட கேங்குக்கும். இந்த மாதிரி சமயத்துல தான் இங்க ருக்மணி வெட்டனரி டாக்டரா இருக்காங்கல்ல. அவங்க ஜூனியர் லார்டோட அடியாளுங்க கொஞ்சம் பேர் இருப்பானுங்க. அவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, அந்த காட்டுக்குள்ள இருக்கிற மானெல்லாம் வேட்டையாடுவானுங்க. ருக்மணி இத வேணான்னு சொல்லும். அதுக்கு அவங்க ருக்மணியவே கிண்டல் பண்ணுவானுங்க. சூர்யா கண்ணு முன்னாடியே வந்துட்டு ருக்மணி அவங்க கிண்டல் பண்றத பார்த்துட்டே இருப்பாரு. ஆனா, ருக்மணி முன்னாடி சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியா பல்ல கடிச்சிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி அவனுங்க மானுங்களலாம் கொல்றானுங்க இல்லையா? இத வந்துட்டு அங்க அடிமையா வாழ்ற ஜனங்க பார்த்துட்டு, இந்த மாதிரி எங்களோட குலதெய்வம் இங்க இருக்குது. இந்த குலதெய்வத்துக்கு நாங்க பூஜை பண்ணணும். ஆனா, லார்டு வந்துட்டு எங்கள சாமி பூஜை பண்ண விடாம கதவ பூட்டி வச்சிருக்காரு. இந்த கோயில தொறந்து நாங்க பூஜை பண்ணா தான் இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க. அங்க ஒரு சின்ன கோயில் இருக்கு. அது பூட்டியே இருக்கு. கரெக்ட்டா அந்த கோயில் கிட்ட போகும்போதும் சூர்யாவுக்கு உடம்பு சிலிர்க்குது. ஏன்னா, அங்க ருக்மணி இருக்காங்க பக்கத்துல. இப்ப ருக்மணிய கிண்டல் பண்ண அந்த அடியாளுங்கள சூர்யா ருக்மணிக்கு தெரியாம போயிட்டு செம்ம அடி அடிச்சு போட்டு ருக்மணி கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றாரு. அவனுங்க ஸ்ட்ரெய்ட்டா ருக்மணி கிட்ட வந்துட்டு, "இனிமே நாங்க எந்த மானையும் வேட்டையாட மாட்டோம். எங்கள மன்னிச்சுடுங்க. நாங்க மாறிட்டோம். இந்த மாதிரி சூர்யா தான் எங்கள மாத்துனாரு. அவரு வந்துட்டு அவரோட அன்பாலேயே எங்கள மாத்திட்டாரு. எங்களுக்கு வந்துட்டு சிரிப்பு வைத்தியம் பண்ணி எங்கள மாத்திட்டாரு" அப்படின்னு சொல்றாங்க. சரி இனிமேலாவது நல்லா இருங்க. எந்த மானையும் வேட்டையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி சொல்லிடுறாங்க. ருக்மணிக்கும் சூர்யாவுக்கும் மறுபடியும் காதல் வந்துருது. சூர்யா அவர் வாழ்க்கையிலேயே முதல் முறையா சிரிக்கிறாரு. ருக்மணி, "நீ சிரிச்சா எவ்ளோ அழகா இருக்க தெரியுமா? நான் சின்ன வயசுலருந்து சொல்றேன்ல, நீ சிரிச்சா அழகா இருப்ப. சிரிச்சு பழகுன்ட்டு. இனிமே சிரிக்கணும்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. சூர்யா இப்ப அவர் வாழ்க்கையில சிரிக்க ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப சூர்யா ஒரு பக்கம் ருக்மணி கூட சேர்ந்து சிரிப்பு வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காரு. சந்தோஷமா இருக்காரு. சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா இதெல்லாம் கெடுக்கிற மாதிரி திலகன் தங்க மீனுக்காக சூர்யாவ தேடி அந்தமானுக்கு வராரு. சூர்யா அந்தமான்ல இருக்கிறது திலகனுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த ரூ. 10,00,000 கேங்கும் அங்க தான் இருக்குதுங்கிறதும் திலகனுக்கு தெரியும். ஒரு பக்கம் ரூ. 10,00,000 கேங் சூர்யா கிட்ட வருது. இன்னொரு பக்கம் திலகன் சூர்யாவ பார்க்க வராரு. இந்த ரூ. 10,00,000 கேங்கோட ஹெட்டா இருக்கிற ஜூனியர் லார்ட் மைக்கேல் மிராசு ஒரு முறை சூர்யா வந்துட்டு இதே மாதிரி சிரிப்பு வைத்தியம் பண்ற மாதிரி நின்னு ஸ்டேஜ்ல பேசிட்டு இருக்காரு. கீழ அந்த ஜனங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ மிராஸ் அங்க வந்த உடனே அவங்க எல்லாம் பயந்து போயிடுறாங்க. ஏன்னா அவன் ராஜா இல்ல. அவன கிங்குன்னு தான் கூப்பிடணும். அவன் அங்க வந்த உடனே இந்த மாதிரி, "நீங்க எல்லாம் என்ன பார்த்து பயப்படுறீங்க. ஆனா உண்மையான டீமன் நான் கிடையாது. உங்களுக்கு சிரிப்பு டாக்டர்ங்கிற வேஷத்துல இங்க நின்னுட்டு இருக்கானே இவன் தான். இவன் ஒரு டீமன்" அப்படின்னு சொல்றாரு. "என்ன பார்த்து நீங்க பயப்படக்கூடாது. நியாயமா இவன பார்த்து தான் பயப்படணும்" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க ருக்மணி இருக்கும்போதே ருக்மணி முன்னாடியே சூர்யா இந்த மாரி ஜெயில்ல இருந்து ரிலீஸ் ஆகி வரல. ஜெயில்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்காரு. இந்த டாக்டர சூர்யா கடத்திக்கிட்டு வந்திருக்காரு ஜெயராம. ஜெயராம் வந்து அவரோட கம்பவுண்டர் கிடையாது. உண்மையாவே ஜெயராம் தான் டாக்டரு. சூர்யா வந்துட்டு அவர ஏமாத்திட்டு இருக்காரு. அவர மிரட்டி வந்து இங்க பேச வைக்கிறாரு. அப்படின்னு சொன்ன உடனே சூர்யாவும் அத ஒத்துக்கிறாரு. ஜெயராமும் உண்மைய சொல்லிடுறாரு. ருக்மணி மறுபடியும் சூர்யா மேல மனசு உடைஞ்சு அங்கருந்து போக பார்க்குறாங்க. இப்போ சூர்யா தடுக்க போறாரு. கூட அடியாளுங்கலாம் இருக்காங்க. அந்த மைக்கேல் மிராஸோட அடியாள் எல்லாத்தையும் சூர்யா அடிச்சு போட்டுறாரு. அவரு போடுற சண்டைய பார்த்து மைக்கேல் மிராசு பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. "நீ எவ்ளோ பெரிய டீமன் இத்தன பேர போட்டு அடிக்கிற" அப்படின்னு சொல்றாரு. உடனே சூர்யா வெறுப்பாயிட்டு, "டேய் உனக்கு என்னடா வேணும்? நீ குடுத்த ரூ. 10,00,000 நீ ரூ. 10,00,000 குடுத்து என்ன ஜெயில்லேருந்து வெளில எடுத்த. அதுக்கு நான் உனக்கு சண்ட போடணும். அவ்வளோதானே? வாடா! என்னடா சண்ட போடணும் உனக்கு?" அப்படின்னு கேட்குறாரு. இப்போ வந்துட்டு, "நீ வந்துட்டு என்னுடைய அந்த கல்ட் குரூப்ல சண்ட போடணும்னு" மைக்கேல் மிராசு சொல்றாரு. இப்ப கல்ட் குரூப்க்கு சூர்யாவ கூட்டிட்டு போறாங்க.
அந்த கருட்டு குரூப் 2ஆ பிரிஞ்சிருக்கு. ஒரு கருப்பு டீம், ஒரு சிவப்பு டீம். சிவப்பு டீம்ல இருக்கிறவங்க மைக்கேல் மிராஸோட ஆளுங்க. கருப்பு டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் அடிமை வீரர்கள். இத வேடிக்கை பார்க்கறதுக்கு வெளிநாட்டுல இருந்து வந்த ஃபாரின் கும்பல் ஒருத்தவங்க இருக்குது. இவங்க தான் வந்துட்டு இவங்க மேல பெட் பண்ணி காசு கட்டுவாங்க. சூர்யா இந்த ரெட் கலர் டீம்ல இருந்து வராரு. அதாவது அடியாளுங்க டீம்ல இருந்து வராரு. வந்துட்டு இங்க பாரு, இத்தன பேர நான் ஒருத்தனாவே அடிக்கிறேன். எனக்கு டீம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாவே நின்னு எல்லா அடிமை வீரர்களையும் போட்டு செம்ம அடி அடிச்சிடுறாரு. இப்போ தோத்து போன அடிமை வீரர்கள்ல ரொம்ப வீக்கான ஒருத்தன மைக்கேல் மிராஸ் சூஸ் பண்ணி அவன முதலைக்கு இரையா போட்டுடுறான். அவன கொன்னுடுறான். சூர்யா நல்லா சண்டை போடுறதுனால, இந்த மைக்கேல் மிராஸ் சூர்யாவ மட்டும் ஃப்ரெண்டுன்னு சொல்றான். நட்புன்னு சொல்றான். ஆனா இது மைக்கேல் மிராஸோட அப்பா ராஜாவா இருக்கிற நாசருக்கு பிடிக்கல. அவரு மைக்கேல் மிராஸ கூப்பிட்டு, "ராஜ வம்சத்த சேர்ந்த நீ இந்த மாரி ஒரு அடியாளுக்கு இவ்வளோ இடம் குடுத்தீன்னா, அவன் வந்து உன் தலை மேல ஏறி உட்காந்துப்பான்" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மைக்கேல் மிராஸ், "எது? அவன் எனக்கு நட்பா? நான் ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்கேன்ப்பா. அவன் வந்துட்டு 3 மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் அவன விட்டுருவேன்னு நெனச்சுட்டு இருக்கான். ஆனா அப்படி கிடையாது. நான் ஆல்ரெடி அவன வெளிநாட்டுக்கு வித்துட்டேன். அவன் அங்க போய் இதே சண்டைய தான் போடப் போறான். அது மட்டும் இல்ல, அவன தேடி அவங்க அப்பா திலகன் வந்துகிட்டு இருக்காரு. அவன் தங்க மீன் எங்க இருக்குங்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லிட்டான்ப்பா. அவன் ஹெல்ப்போடயே நான் அந்த தங்க மீன் எடுக்க போறேன்" அப்படின்னு மைக்கேல் மிராஸ் சொல்றான். இப்போ திலகனும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் முதல் தடவையா தன் பையன திலகன் பார்க்க போறாரு. சூர்யா சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து டாடி டாடி ஓ மை டாடின்னு பாட்டு பாடிட்டே ஓடி வராரு. இது திலகனுக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னடா சிரிக்கலாம் ஆரம்பிச்சுட்ட போல, நீ எப்பவுமே சிரிக்கவே மாட்ட, இப்ப சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவை போட்டு அடிச்சிடுறாரு. ஆனா சூர்யா தங்க மீன் எங்க இருக்குன்னு அப்பவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. சூர்யா என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்க ஊர்ல திலகனோட 2வது ஒய்ஃப்க்கு பொறந்த பையன் இருக்கான்ல, சூர்யாவோட தம்பி. அவன இவரு ஆள் வச்சு தூக்கிட்டு இருப்பாரு. அதனால, "அப்பா நான் என் தம்பின்லாம் பார்க்க மாட்டேன். கண்டிப்பா அவன கொன்னுடுவேன்" அப்படின்னு சொல்றாரு. வேற வழி இல்லாம திலகனும் அங்கருந்து கிளம்பி போயிடுறாரு. இன்னைக்கு நைட்டு திலகன் என்ன பண்றதுன்னு தெரியாம பிரகாஷ் ராஜ் கிட்ட போறாரு. பிரகாஷ் ராஜ், "உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ. ஆனா எனக்கு தங்க மீன் வேணும். நீ அந்த தீவைய கூட அழிச்சிரு. நம்ம ஆட்சி தான் நடக்குது. எவ்வளோ பேர் வேணா கூட்டு போ" அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் இங்க சூர்யா நல்லா குடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப சூர்யாவ கொல்றதுக்கு இந்த கருப்பு வீரர்கள் இருக்காங்கல்ல, அடிமை வீரர்கள். அவங்க எல்லாரும் சூர்யாவுக்கே தெரியாம இவன கொன்னுறணும். அப்படி இல்லன்னா இவன் ஒருத்தனா நின்னு நீ நம்ம எல்லாரையும் அடிச்சுட்டான். கண்டிப்பா இவனால நமக்கு ரொம்ப கெட்டது நடக்கும்னு சொல்லிட்டு சூர்யாவ போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கடலோரமா சூர்யாவ குடிச்சிட்டு போதையில இருக்கும்போது சூர்யாவ போட்டு நல்லா அடிச்சிடுறாங்க. அப்போ அந்த சண்டையில சூர்யாவோட சட்டை கிழிஞ்சிருது. அவரு போட் மேல ஏறி நின்னு, கையில ஒரு திரிசூலம் மாதிரி ஒரு ஆயுதத்த எடுத்து வச்சுட்டு, நங்கூரத்த எடுத்து வச்சுக்கிட்டு, "இப்ப வாங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்க்காரங்கள கூப்பிடுறாரு. இருட்டுல அந்த ஊர்க்காரங்க சூர்யாவ அடிக்கிறதுக்கு ஓடுறாங்க. அப்ப திடீர்னு பாகுபலியில வர சத்யராஜ் மாதிரி அப்படியே முட்டி போட்டு உட்காந்துடுறானுங்க. "ஐயா! எங்க குலதெய்வம் வந்துருச்சுய்யா! ஐயா! எங்க குலதெய்வம் வந்துருச்சுய்யான்னு" சூர்யாவ பார்த்து கத்துறாங்க. சூர்யாவுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் தான் நமக்கு தெரியுது, சூர்யா இப்போ சட்டை இல்லாம நிக்கிறாரு இல்லையா? சூர்யாவோட உடம்புல அந்த வேல் மச்சம் இருக்கும்ல, அத பார்த்ததுக்கு அப்புறமா தான் இவங்க நம்மளோட குலதெய்வம் திரும்ப நம்ம கிட்ட வந்துருச்சு. நம்மள காப்பாத்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு உட்கார்ந்துட்டாங்க. இப்பதான் அவங்க சூர்யா கிட்ட ஒரு உண்மைய சொல்றாங்க. என்னன்னா, "நீ வந்து எங்க கூட்டத்த சேர்ந்த ஆளு. பல வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்துட்டு இங்க ஒரு எங்க குலதெய்வ கோயில நாங்க தொறந்தோம். அப்போ இங்க மிராஸா இருந்த நாசர் கையில ரத்த கறையோட சாமிக்கு சூலாயுதத்த சாத்த வந்தான். அப்போ அந்த பூசாரிக்கு சாமி வந்துட்டு, இந்த மாதிரி நாசரோட குலமே அழியப் போது. இங்க ஒரு குழந்தை பொறக்கும். கரெக்ட்டா அந்த குழந்தை வளர்பிறை அன்னைக்கு பொறக்கும். அது ஒரு ஆம்பள குழந்தை. பொறக்கும்போது அந்த குழந்தையோட வயித்துல சூலாயுதத்தோட பொறக்கும். இந்த குழந்தையால தான் நாசரோட வம்சமே அழியும். அது வந்து நாசர கொன்னு இந்த ஜனங்க எல்லாருக்கும் விடுதலைய குடுக்கும்" அப்படின்னு சொன்னாரு. ஆனா நாசர் அதிலிருந்து இந்த தீவுல எல்லா வளர்பிறை அப்பவும் இங்க ஏதாவது குழந்தை பொறந்துச்சுனாலோ, அந்த குழந்தை ஆம்பள குழந்தையா இருந்தா, அந்த குழந்தை எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு முதலைக்கு போட்டுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. நாசர் பல குழந்தைங்கள முதலைக்கு தூக்கிட்டு போய் போட்டுறான், கொன்னுடுறான். இந்த தீவுல ஆம்பள குழந்தைங்க பொறந்து, அந்த குழந்தையோட வயித்துல மச்சம் இருக்கான்னு பார்த்து பார்த்து எடுத்துட்டு போய் கொன்னுடுறான். மச்சம் இல்லனாலும் கொன்னுடுறான். அப்பதான் ஒரு நாளு சூர்யாவோட அம்மா இதே தீவுல இருப்பாங்க. அவங்களுக்கு ரெட்ட குழந்தை பொறந்திருக்கும். ஒரு பொண்ணு, ஒரு பையன். அந்த குழந்தை வயித்துல தான் பூசாரி சொன்ன மாதிரியே வேல் மச்சம் இருக்கும். இந்த குழந்தைய எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு, அங்க இருந்த ஒரு ஊமையா இருக்கிற ஒரு ஆள்கிட்ட குடுத்து, இந்த தீவுல இருந்து குழந்தைய காப்பாத்தி கொண்டு போயிருங்கன்னு விட்டுருப்பாரு. அங்க வந்துட்டு நாசோட ஆளுங்க கேட்கும்போது, எங்களுக்கு பொன் குழந்தை மட்டும் தான் பொறந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்படிதான் அவங்க சூர்யாவ காப்பாத்தியிருக்காங்க. அங்க இருந்தா சூர்யா போயிட்டு திலகனோட கேங்ல சேர்ந்திருப்பான். பெரிய பையனா வளர்ந்திருப்பான். இப்பதான் சூர்யாவுக்கு புரியுது. இந்த தீவுல இருக்க ஜனங்க யாருமே சிரிப்பே இல்லாம இருக்கிறதுனால தான், இவனுக்கும் சின்ன வயசுலேருந்து சிரிப்பே இல்லாம இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சிரிக்கவே மாட்டான். இவனோட அப்பாவையே தான் இவன் நேத்து அந்த கல்ட்டு குரூப் சண்டையில போட்டு அடிச்சான். இவருதான்ப்பா அவங்க அப்பான்னு தெரியும்போது, அவரோட நெஜ அப்பாவ பார்த்து சூர்யா ரொம்ப மனசு கஷ்டப்படுவான். அவங்க அப்பா இங்க பெரிய அடிமையா இருப்பாரு. அது மட்டும் இல்லாம சூர்யாவோட அம்மா சின்ன வயசுலயே சூர்யாவ தன்கிட்டருந்து பிரிச்சு கொண்டு போயிட்டதுனால, புத்தி சுவாதீனம் இல்லாம இருந்திருப்பாங்க.
இப்பவும் அவங்க அப்படிதான் இருப்பாங்க. பேய் அறிஞ்ச மாரியே இருப்பாங்க. சூர்யாவுக்கு ஒரு அக்காவும் இருக்கு. இப்போ சூர்யா, "இனிமே நான் பார்த்துக்கிறேன்ப்பா. நான் தான் திரும்ப வந்துட்டேன்ல. இவங்கள என்ன பண்றேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு, மறுநாள் மறுபடியும் ஆட்டத்துக்கு போவான். இந்த வாட்டி சூர்யா ரெட் கலர் டீம்ல இருந்தா இருப்பான். ஆனா, அவன் திடீர்னு வெளில வந்துட்டு, "இங்க பாரு மைக்கேல் மிராசு, நேத்தும் நான் இதே கருப்பு சட்டை போட்ட இதே அடிமை வீரர்கள தான் அடிச்சேன். இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு நான் அடிமை வீரர்கள் சைட்ல நின்னு இவங்கள அடிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் கும்பல பார்த்து அடிக்க ஆரம்பிச்சுருவாரு. அதுக்கு ஜூனியர் லார்ட் மைக்கேல் மிராசுமே ஓகே சொல்லிருவான். இப்போ சூர்யா நம்ம ஒடுக்கப்பட்ட ஜனங்களோட சைட்ல நின்னு, அதாவது கருப்பு வீரர்கள் பக்கத்துல நின்னு, சிவப்பு வீரர்கள் அதாவது அடியாளுங்கலாம் போட்டு செம்ம அடி அடிச்சு ஜெயிச்சுருவான். ஒத்த ஆளா நின்னு அவங்க எல்லாரையும் போட்டு நல்லா அடிச்சு ஜெயிச்சுருவான். இப்போ அந்த கேம் ரூல் படி மைக்கேல் மிராசு கடைசியா யார கொல்லணும்னு சூஸ் பண்ணு. இங்க இருக்கிறதுலே வீக்கான ஒருத்தர கொல்லணும் அப்படின்னு சொல்லுவான். சூர்யா இங்க இருக்கிறதுலே 2 பேர் தான் வீக்கானவங்க. ஒண்ணு நீ, இன்னொன்னு உங்க அப்பன். உங்க 2 பேரையும் தான் இப்ப நான் கொல்லப் போறேன் அப்படின்னு சொல்லுவான். அதாவது ஜூனியர் லார்டையும், லார்டையும். அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்பதான் சூர்யா அவன் சட்டைய கழட்டுவான். அப்போ சூர்யாவோட வயித்துல இருக்கிற அந்த வேல் மச்சத்த பார்ப்பாங்க. சின்ன வயசுலேருந்து நான் வேலுன்னு நெனச்சேன். ஆனா அது சூலாயுதம். இவங்க கும்பிடுற இவங்களோட குலதெய்வம் ஜடாமுனி சாமி. இவங்க சொன்ன மாதிரியே இப்ப நான் வந்துட்டேன் பாத்தியா? என் கையால தான்டா உங்க 2 பேருக்கும் சாவு அப்படின்னு சூர்யா சொல்லுவாரு. நாசர் உடனே இது நம்பவே முடியல. இவன் எப்படி திரும்ப வந்தான்? இவன் தான் அந்த ஒருத்தன். இவன் தான் அந்த ஒன். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவன் இவன் தான் அப்படின்னு சொல்லுவாரு. வேற வழி இல்லாம இப்ப 2 கும்பலுக்கும் நடுவுல போர் மாதிரி வார் நடக்கும். ஒரு பக்கம் சூர்யாவும், ஜனங்களும் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் மைக்கேல் மிராசும், அடியாளுங்களும் இருப்பாங்க. எல்லாரையும் போட்டு செம்ம அடி அடிப்பாங்க. கடைசியில சூர்யா மைக்கேல் மிராஸ அந்த முதலைக்கு இரையா போடுற மாதிரி கட்டி தொங்க விட்டுருவான். தொங்க விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா அரண்மனைக்குள்ள ஓடுவாங்க. அங்க ஓடுனா பேலஸ்க்குள்ள நாசர் கையில துப்பாக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பாரு. மொத்தமா இந்த ஜனங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா நாசருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம, அவரே சூசைட் பண்ணிட்டு துப்பாக்கி எடுத்து அவரே அவர சுட்டுன்னு செத்து போயிடுவாரு. இப்ப சூர்யா அந்த பேலஸ்ல இருக்கிற இத்தன வருஷமா அந்த கோயில தொறந்து கோயில்ல வேல சாத்தாம வச்சிருப்பாங்க. சூலாயுதத்த சாத்தாம வச்சிருப்பாங்க. அந்த சூலாயுதத்த எடுத்துட்டு போவாரு கோயிலுக்கு. கோயிலுக்கு போயிட்டு சூலாயுதத்த சாத்த போவாரு. அங்க இருக்கிற மொத்த ஜனங்களும் கண்ணீர் மல்க அழ ஆரம்பிச்சுருவாங்க. சூர்யா தான் நம்மள காப்பாத்த வந்த சாமி. இத்தன வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு பக்கம் இந்த மாதிரி சாமி கோயில தொறந்து அவன் சூலாயுதத்த வைக்க, இன்னொரு பக்கம் திலகன் இப்போ கவர்மெண்ட் ஹெல்ப்போட அடியாருங்கலாம் கூட்டின்னு வருவாரு. இப்ப அவங்க எல்லாம் வரும்போது அந்த இடத்துல ஆல்ரெடி சண்டை நடந்து சூர்யா வந்துட்டு ஜூனியரோட கட்டி தொங்க விட்டுருப்பான்ல. அங்க திலகன் வந்துருவாரு. திலகன் வந்து ஜூனியரோட கொல்லலான்னு போம்போது ஜூனியர் லார்ட் "தங்கமணி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். போதையில உளறிட்டான் அவன். என்ன அவுத்து விடு நான் கூட்டு போறேன்" அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மொத்த கும்பலையும் நான் அழிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. எல்லாம் அந்த கோயில் கிட்ட தான் இருப்பாங்க. வாங்க போலான்னு சொல்லிட்டு திலகனும், ஜூனியர் லார்டும், அடியாளுங்களும் அந்த கோயில் கிட்ட போவாங்க. அங்க போனா எல்லாரும் அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க. பார்த்தா அங்க சூர்யா அந்த மொத்த கும்பலோடயே உட்காந்துருப்பான். ஆனா மொத்த கும்பலும் கையில பசூகா வச்சுட்டு இருக்கும். ராக்கெட் லான்ச்சர் வச்சுட்டு உட்காரும். இவ்ளோ நாளா இவங்க இத்தன வருஷமா தங்க மீன், தங்க மீன்னு சொல்லி தேடிட்டு இருந்தது, தங்கத்தையோ, வைரத்தையோ இல்ல, இந்த பசூகாவ தான். அதாவது அரசாங்கத்துக்கு தெரியாம, அரசாங்கத்திலிருந்து இந்த மாரி பசூகா, ராக்கெட் லான்ச்சர் ஆயுதம் எல்லாத்தையும் வெளிநாட்டுக்கு கடத்தியிருப்பாங்க. இது ஒரு தேச துரோக செயல் அப்படிங்கிறதுனால, இது தெரிஞ்சதுனா கவர்மெண்ட்டுக்கு பெரிய பிரச்சனைன்னு தான் இவ்ளோ நாளா இந்த தங்க மீன தேடி அலைஞ்சிட்டு இருப்பாங்க. பார்த்தா இந்த தங்க மீன் இங்க தான் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு திலகன் கேட்பான். அவன் போதையில என்கிட்ட உளறிட்டான் தங்க மீன் இங்க தான் இருக்குன்ட்டு. ஆனா தங்க மீன்னா நான் கேரளா நகர்ன்னு நெனச்சிட்டு இருந்தேன். பசூகான்னு எனக்கு இப்ப தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இப்போ சூர்யாவோட அம்மா கையில இருக்க ஒரு பசூகாவ அவங்க அப்படியே வெடிக்க வச்சுருவாங்க. அத ட்ரிகர் பண்ண உடனே அது வெடிக்கிறத பார்த்து அந்த மொத்த திலகன் கேங்கும் பயந்து போயிடும். திலகனும், மைக்கேல் மிராசும் பயந்துருவாங்க. அவங்க கையில இருக்க துப்பாக்கியெல்லாம் வச்சு இந்த பசூகாக்கு நேரா நின்னு சண்டை போட முடியாதுன்னு நெனைப்பாங்க. அவங்க பயப்படுறத பார்த்து இத்தன வருஷமா சிரிக்க மறந்த இந்த ஜனங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரா சிரிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த சிரிப்பு அப்படியே எல்லார்கிட்டயும் பரவி அவங்க எல்லாரும் சிரிப்பாங்க. எல்லாரும் கையில பசூகாவ ராக்கெட் லான்ச்சர் வச்சுட்டு சிரிப்பாங்க. இத பார்த்த திலகனும், நம்ம ஜூனியர் லார்டும் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே பயந்து போய் முட்டி போட்டு அவங்க முன்னாடி சரணடைஞ்சு உட்கார்ந்துருவாங்க. அவ்வளோதான். இப்ப நாசர் செத்துட்டான். ஜூனியர் லார்ட் சரண்டர் ஆயிட்டான். திலகனும் சரண்டர் ஆயிட்டாரு. பிரகாஷ் ராஜ இந்த மாரி தேச துரோகின்னு சொல்லிட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடும். அது மட்டும் இல்லாம, இந்த மாரி அந்தமான்ல கருந்தீவுங்கிற தீவுல, இந்த மாரி ஜனங்கள இவங்க வந்துட்டு அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு, நம்ம ஜூனியர் லார்டையும் அரெஸ்ட் பண்ண போலீஸ் வரும். இப்போ ஒரு வழியா தங்க மீன்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி கருந்தீவுல இந்த மாதிரி ஜனங்க அடிமைப்பட்டிருந்தாங்கங்கிறது அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு, அவங்க அதுக்கு ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஜூனியர் லார்டையும் அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்க. அரசியல்வாதியா இருக்க பிரகாஷ் ராஜையும் இந்த மாரி தேச துரோகி, இந்த மாதிரி பசூகாஸ தங்க மீன வந்துட்டு வெளிநாட்டுக்கு வந்து விக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடும். அவரோட பதவிய பறிச்சுரும். இப்போ ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு, இந்த மக்களுக்கு விடுதலை கிடைச்சு, சூர்யாவுக்கும், ருக்மணிக்கும் கல்யாணம் நடக்கும். அதே கருந்தீவுல தான் நடக்கும். அப்ப கல்யாண மேடையில 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, சூர்யாவோட அப்பா திலகன் தான் தாலி எடுத்து குடுப்பாரு. ஆனா ரொம்ப உம்முன்னு சோகமா இருப்பாரு. பக்கத்திலேயே வந்துட்டு ஜூனியர் லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம அடிமை மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பான். இப்ப சூர்யா, "ஏன் எல்லாரும் உம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் சிரிங்க" அப்படின்னு சொல்லுவாரு.
நான் வேணா ஒரு ஜோக் சொல்றேன். இருங்க நான் சொல்றத விட இவரு சொல்லுவாருன்னு சொல்லிட்டு, ஜெயராம கூப்ட்டு, "அந்த உண்மையான ஜோக்க எல்லாருக்கும் சொல்லி விடு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. என்ன உண்மையான ஜோக்குன்னு எல்லாரும் கேட்கும்போது, ஜெயராம் ஒரு ஜோக் சொல்லுவாரு. "அது நேத்து நீங்க எல்லாரும் வந்துட்டு துப்பாக்கியோட வரும்போது, நாங்க எல்லாரும் கையில ராக்கெட் லான்ச்சர்ஸோட நின்னுட்டு இருந்தோம்ல பசூகாஸோட. அதுல ஒரே ஒரு பசூகா வெடிச்சதுல்ல, சூர்யாவோட அம்மா கையில இருந்த பசூகா. உண்மையாவே அது ஒண்ணு மட்டும் தான் வெடிக்கும். மத்தது எல்லாமே துருப்புடிச்சு போச்சு. எதுவுமே வெடிக்காது. நீங்க அத பார்த்து தான் பயந்தீங்க. ஆனா உண்மையா நீங்க பயந்தது இந்த பசூகாஸ பார்த்து இல்ல. இந்த ஜனங்களோட சிரிப்ப பார்த்து. இத்தன வருஷமா நீங்க அடிமையா வச்சிருந்த ஜனங்க, இன்னைக்கு உங்களுக்கு எதிர நின்னு சிரிக்கிறத உங்களால தாங்க முடியல. நீங்க பயந்துட்டீங்க" அப்படின்னு சொல்றாரு. இப்போ இத கேட்டு, உண்மையாவே இவங்க 2 பேரும் சிரிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. திலகனும், ஜூனியர் லாடும். "அட! இத பார்த்தா நம்ம பயந்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. அப்படியே ஜனங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. சூர்யா அப்போ ருக்மணி கிட்ட, "நீ சொன்ன மாதிரி சிரிச்சா எல்லாரும் அழகா தான் இருக்காங்க. எல்லாரும் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருங்க" அப்படின்னு சொல்றாரு. இதோட இந்த படம் முடியுது. ருக்மணி சொன்ன மாதிரியே சூர்யாவோட வாழ்க்கையில ஒரு தம்மம் இருந்திருக்கு. ஒரு நோக்கம் இருந்திருக்கு. அந்த தர்மம் என்னன்னா, தாம் பொறந்த தன்னோட சொந்த தீவு மக்கள் ஒடுக்கப்பட்டு, சிரிப்பே இல்லாம